Hello viewers, welcome to Knowledge Infinity Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் 10ஆம் வகுப்பு 3ஆம் பாடம் இயற்கணிதம் பயிற்சி 3.1ல இருக்கிற முதல் கணக்குல இரண்டாவது சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். முதல் கணக்குல முதல் சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்ன்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து கத்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்க கொடுத்திருக்க மூணு ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 1/x minus 2/y plus 4 is equal to 0. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். 1/y minus 1/z plus 1 is equal to 0. இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். 2/z plus 3/x is equal to 14. இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தீர்க்கன் கேட்டானாலே நமக்கு தெரியும் x, y, z ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு. இங்க பார்த்தோம்னா x, y, z மூணுமே மாறி மாறி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா 1/x, 1/y, 1/z ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1/x equal to a, 1/y is equal to b, 1/z is equal to c அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ 1/x க்கு பதிலா a, 1/y க்கு பதிலா b, 1/z க்கு பதிலா c அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் 1, 2, 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ 1/x க்கு பதிலா a மைனஸ் 2 இன்டு 1/y க்கு பதிலா b ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கதை ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு கொண்டு வரும்போது அது மைனஸ்ல வந்துடும். ஸோ ஈக்குவல் டு -4. இங்கிட்டு இருக்க +4 இந்த பக்கம் வரையில -4 வந்துடுது. இங்க 1/y இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், 1/y க்கு பதிலா b மைனஸ் 1/z க்கு பதிலா c is equal to இங்கிட்டு இருக்க +1 இந்த சைடு வரும்போது -1 ஆயிரும். அதுக்கு அடுத்து இங்க 2/z இருக்குது. அப்ப 2 into 1/z க்கு பதிலா c plus 3 into 1/x க்கு பதிலா a is equal to 14. இப்ப இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4, ஈக்குவேஷன் நம்பர் 5, ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இதுல இருந்து ரெண்டு சமன்பாடு எடுத்து நம்ம தீர்க்க போறோம். இப்ப 4வது சமன்பாடும் 5வது சமன்பாடும் எடுத்துக்கிட்டோம்னா இங்க a மைனஸ் 2b இருக்குது, இங்க b மைனஸ் c இருக்குது. இந்த 2bயும் இங்க bயும் கேன்சல் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், 5வது சமன்பாடை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க -2b வரும், இங்க +2b வரும். சோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப ஈக்குவேஷன் 4 and 5 எடுத்துக்கிறோம். 4th ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எழுத போறோம். a minus 2b is equal to -4. 5th ஈக்குவேஷனை மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 2b minus 2c is equal to -2. இப்போ இந்த +2bயும் இந்த +2bயும் இந்த -2bயும் கேன்சல் ஆயிரும். இங்க இருக்க a minus 2c is equal to -4 - 2 is equal to -6. இத ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 6 and 7 கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணா இங்கேயும் ac இருக்கிற டேர்ம் தான் இருக்கு, இங்கேயும் ac இருக்கிற டேர்ம் தான் இருக்குது. இங்க +2c இருக்குது, இங்க -2c இருக்குது. சோ இது ரெண்டையும் சிம்பிளா ஆட் பண்ணாலேவும் c ஐ கேன்சல் பண்ணிடலாம். எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. சோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் 6 and 7 இதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்ப 6வது ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும்னா ஏயும் சியையும் மட்டும் மாத்தி எழுதிக்க போறோம். ஏன்னா நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக. இப்ப 3a plus 2c is equal to 14. இங்க a minus 2c is equal to -6. அப்ப இங்க +2cயும் -2cயும் கேன்சல் ஆயிரும். 3a plus a is equal to 4a is equal to 14 minus 6 equal to 8. பெரிய நம்பருக்கு முன்னாடி பிளஸ் சிம்பிள் இருக்கனால இங்க பிளஸ் தான் வரும். இப்போ என்ன வந்துருச்சு, 4a equal to 8 ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு a ஓட வேல்யூ வேணும்னா 8 divided by 4.
அப்போ ஒரு நாங் 4 2 8 நமக்கு ஏவோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ a ஈக்குவல் டு 2 என ஈக்குவேஷன் 6ஓ 7ஓ ஏதோ ஒன்றில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 6ல் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 6ஐ முதல் எடுத்து எழுதிக்கலாம். 2c plus 3a is equal to 14. அப்போ 2c plus 3 into aக்கு பதிலா 2 is equal to 14. 2c plus 32 6 is equal to 14. இங்கே 2c is equal to 14. இந்த plus 6 இங்கிட்டு வந்துச்சுன்னா minus 6. அப்போ 2c is equal to 14 minus 6 எவ்வளோ 8. c is equal to 8 by 2 is equal to 4. இப்போ நமக்கு c equal to 4 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி நமக்கு a equal to 2னு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ c equal to 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். b யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்றோம்னா c equal to 4 அப்படின்னு ஈக்குவேஷன் 5ல பிரதியிட போறோம். ஈக்குவேஷன் 5 என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். b minus c is equal to -1. இதுல c க்கு பதிலா 4ன்னு பிரதியிடணும். இப்ப இங்க b அப்படியே எழுதிடலாம். மைனஸ் சிக்கு பதிலா 4 is equal to -1. b equal to இங்கிட்டு இருக்க -4 இங்கிட்டு வரையில +4 மாறிடும். -1 + 4. இப்போ b is equal to ப்ளஸ் மைனஸ் இருக்கு என்ன பண்ணும் கழிக்கணும். 4ல் 1 போச்சுன்னா 3. பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது ப்ளஸ். ஸோ +3. b யோட மதிப்பு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a equal to 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். b equal to 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். c equal to 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு தேவையானது என்னன்னா x, y, z ஓட மதிப்பு தான் தேவை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1/x is equal to a அப்படின்னு எடுத்திருக்கோம். 1/y is equal to b அப்படின்னு எடுத்திருக்கோம். 1/z is equal to c அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ 1/x equal to aக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ இதை அப்படியே இங்கிட்டு கொண்டு போயிடலாம். எக்ஸை இந்த சைடு கொண்டு போயிடலாம். 2வை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அதாவது என்னன்னா எக்ஸ்ன்றது என்னன்னா ஏவோடைய தலைகீழியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ 1/2. இங்கே 1/y is equal to bக்கு பதிலாக 3. அப்போ ஒய்யோட மதிப்பு என்னவா இருக்கும் y is equal to 1/3. இங்கே 1/z is equal to cக்கு பதிலாக 4. அப்போ z ஓட மதிப்பு என்னவா இருக்கும் 1/4. நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ சரிபார்க்க போறோம். முதல் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறோம். 1/x minus 2/y plus 4 is equal to 0ன்னு. இப்போ 1/x நம்ம என்ன பண்ண போறோம் xக்கு பதிலாக 1/2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்போ 1 divided by 1/2 minus 2 divided by yக்கு பதிலாக என்னது 1/3 plus 4 is equal to 0. இது பையில் இருக்கிறது மேலே வரும்போது தலைகீழா மாறுமா? அப்போ 2/1ன்னு வரும். அப்போ 2 minus 2 into 3 plus 4 is equal to 0. இதுவும் plus term. 4 plus 2 equal to 6 minus 32 6 is equal to 0. 6 கழிச்சோம்னா 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to ரைட் ஹேண்ட் சைடுன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டு தான் அர்த்தம். இதை வந்து எக்ஸாம்ல எழுதணுன்றது அவசியம் கிடையாது. நம்மளோட கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். கடைசியா இப்போ நம்ம கொடுத்திருக்க சமன்பாட்டுக்கான தீர்வு என்னதுன்னா x equal to 1/2, y is equal to 1/3, z is equal to 1/4. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க தீர்வு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல வேற கணக்குக்கு தீர்வு தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.